டெலிஷன் டெத்து டெலிஷன் நீக்கிட்டு போங்க, யார் வேணான்னு சொன்னா? அது எப்பயுமே நடைபெறது தானே. எப்பயுமே நடைபெற ஒரு விஷயத்த எஸ்ஐஆர்னு சொல்லி நீங்க அறிவிக்கப்படாத சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் நீங்க நடைபெறுத்துறீங்களோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க பீகார் தேர்தலில் குறிப்பிட்ட 20 மாவட்டங்கள்ல மட்டுமே 140 சட்டமன்ற தொகுதிக்கு மேல பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அங்கதான் அதிகப்படியான 48 லட்சம் வாக்காளர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க குறிப்பிட்டு வேணும்னே எங்கெல்லாம் பிஜேபி ஓட்டு விழாதோ, எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து வாக்காளர் எஸ்ஐஆர்னு சொல்லி வாக்காளர் நீக்குறீங்க. இதுதான் இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். அமித்ஷா முன்னேற்ற கழகம் இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான ஒன்று. நீங்க அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க, 2 காலம் இருக்கும். எனக்கு ஓட்டு இருக்குது, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டது வேணும், என்னோட உறவினர் வேணும், எதுதான் இப்போ இது வைக்க போறீங்க? அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது திரும்பவும் பிஜேபியோட கூட்டாளியா இருக்கிற தேர்தல் கமிஷன் செய்யற கண்ணுக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பித்தலாட்ட வேலை தான் இந்த வேலை. பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சதுக்கு காரணம் வந்து மதுவிலக்கு அங்கே இருக்கிறதுனால தான் ஆர்வமாக வந்து வாக்களிச்சாங்க அப்படிங்கிறாங்க தமிழிசை. சரி, நாடாளுமன்ற தேர்தலோட முடிவு என்ன? அப்போ நேற்று காலையில் தான் மதுவிலக்கு அறிவிப்பு. தமிழகத்தில் திமுக அரசு வந்து டாஸ்மாக் குறைப்போம் ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எங்க செஞ்சாங்க? டாஸ்மாக் கடையில் காலையில் கொண்டாந்து பணம் கொடுக்குறாங்கன்னா அதை அப்புறம் மாலையில் வந்து கணவர் வாங்கிட்டு திருப்பி டாஸ்மாகில் கொண்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. மக்கள் வந்து கொதிப்பில் இருக்கிறாங்க. தமிழிசைக்கு நான் தயவு செஞ்சு சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், நிழல் உலகத்துக்கு வர சொல்லுங்க.